ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ப்ரோமோ பார்த்து எல்லாரும் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப உடஞ்சு போய் எமோஷனலாக இருக்கீங்கன்றது தெரியும். ஸோ ப்ரோமோவில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லாருமே இருக்காங்க, இன்க்ளூடிங் பசுபதி, அப்புறம் நம்ம சித்தப்பா இருக்காங்க, ராகினி அண்ட் தாத்தா பாட்டி எல்லாருமே, எல்லாருடைய ப்ரெசன்ஸுமே இருக்குது கம்ப்ளீட்டாக. எக்ஸப்ட் நிவின் மட்டும் தான் இல்லைன்னு நினைக்கிறேன், மற்ற எல்லாருமே இருக்காங்க. ஸோ நிவினும் பசுபதியும் சித்தப்பாவும் எப்படி எதிர்ச்சியாக வராங்களா இல்லை ராகினி சொல்லி வராங்களா அப்படின்றது தெரியல. பட் அந்த ஃபைட் சீன் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து அவங்க காவேரியை கூப்பிட்டு போகிற வரைக்குமே ரெண்டு பேரும் இருக்காங்க. ஈவன் சித்தப்பா தான் நம்ம விஜயோடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு சீரியல் என் பண்ணும்போது ஃப்ரைடே எபிசோடில் ஒரு மூவி ரேஞ்சுக்கு த்ரில்லிங் எபிசோட் மாதிரி தான் என் பண்ணியிருந்தாங்க. அதாவது காவேரி பேகும் கையுமா வெளியில் வராங்க, விஜய் வந்து வெயிட்டிங்லாம் அவங்க ஒய்ஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹோல் ஃபேமிலியும் ட்ரூத் வந்து ரிவீல் ஆகி அவங்க வராங்க. ஸோ பேகும் கையுமா பார்த்த உடனே கண்டிப்பாக சாரதாமா நிலமையில யார் இருந்தாலும் அவ்வளோ எமோஷனலாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கல்யாணம்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம். ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இது வந்து வெறும் ஒரு வருஷத்துக்கு தான் வேலிட் அப்படின்னு யமுனா வந்து சொன்னதுமே அவங்களுடைய மனசு அந்த அளவுக்கு வந்து காயப்பட்டிருக்கும். ஐயோ நம்ம பொண்ணோட வாழ்க்கையே போச்சா அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அதுக்குள்ள இன்னும் நிறைய உண்மைகள் இருக்கு. விஜய் வந்து இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஈவன் கான்ட்ராக்டை பத்திலாம் ஒரு இப்போதைக்கு எப்பயோ தூக்கி போட்டுட்டு அவங்க லைஃபே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இது எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. இம்மிடியேட்டா அவங்க ரியாக்ட் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, யாரா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில. ஏன்னா அவங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு மேரேஜ் நடந்துருச்சு, இனிமே நம்ம பொண்ணோட லைஃபே போச்சேன்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவை பார்த்ததும் ரியாக்ட் பண்ணாங்க இல்லையா, அப்படியே எல்லாத்தையும் பர்ஸ்ட் அவுட் ஆகி அன்னைக்கு அழுதாங்க. எல்லாரும் அப்போ வந்து கூட விஜய் ஒரு எபிசோட வச்சு தப்பா பேசணும். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஓகே, அது வந்து இவ்வளோ நாள் இருந்த அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் பர்ஸ்ட் அவுட் பண்ணி ஒரே நாளில் காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து வெண்ணிலா மேலே எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு அனுதாபத்தில் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சீரியலை மூவ் பண்ணாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இப்பவுமே வந்துட்டு இருக்கு. பட் குமரன் ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சது குமரன் தான். ஏன்னா வந்து நர்மதாவுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு வச்சிருந்த பணத்தை தொலைச்சது குமரன். ஸோ குமரன் வந்து பணத்தை தொலைக்காம இருந்திருந்தா இந்த மாதிரி காவேரிக்கு பணம் அப்போதைக்கு தேவைப்பட்டிருக்காது. ஸோ இப்போ பண தேவைக்கு காரணமே குமரன் அப்படின்னு சொல்லும் போது அதனால தான் நர்மதாவோட ட்ரீட்மெண்ட்காக அப்போ வந்து அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து மேரேஜ்மே பண்ணிக்கிட்டாங்க. பட் எனிவேஸ் இந்த ப்ரோமோலேயே ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, காவேரி வந்து இம்மிடியேட்டா இந்த நர்மதா விஷயத்துக்காக தான் நாங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவது சொன்னாங்க. ஸோ தாத்தாவும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா போக போக மெல்ல மெல்ல தான் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ அவங்க இருக்க சுச்சுவேஷன்ல நம்ம என்ன சொன்னாலும் அவங்க ஒரு புரிஞ்சுக்கிற மனநிலையிலேயே கிடையாது. ஸோ அதனால நம்ம பசுபதி, சித்தப்பா, ராகினி எல்லாம் என்னெல்லாம் பிளான் பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்களாம் எதுவுமே பண்ணாமே அது வந்து நடந்துடுச்சு. விஜய் அண்ட் காவேரி பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அவங்க வந்து பிசிக்கலி பிரிஞ்சிருந்தாலும் மனதளவில் இனிமே தான் அதிகமாக ஸ்ட்ராங் ஆக போகுது அவங்களுடைய லவ், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ பிரிஞ்சு கூட்டு போகும்போது அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது நமக்குமே வந்து எமோஷனலாக அந்த கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ நம்மளோட அழகான ஜோடியை எப்படி பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரம்லாம் போல பக்கத்தில் தான் இருக்காங்க. இன்னும் வந்து லவ் அதிகமாக போகுது. அவங்க எவ்வளோ லவ் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த டெப்த் ஆஃப் லவ் வந்து இனிமேல் அவங்க ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி வரப்போகுது. அண்ட் அடுத்த கட்டமாக தாத்தாவை மேலே படுத்துக்கிட்டு அழற மாதிரி. ஸோ இன்னைக்கு சீன், அதாவது எபிசோட் படி இன்னைக்கே வந்து நைட்டை ஃபீல் பண்ணி அழற மாதிரி இருக்கும் போல தாத்தா வந்து கன்சோல் பண்ணி அந்த கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில சித்தப்பாவை வந்து விஜய் ஏதாவது பண்ணாரா, அடிச்சாரா, வெண்ணிலாவுக்கு இப்படி இருக்க நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டே வரலையா, இந்த சூட்ல அதை வந்து விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி இவர் அடிச்சிட்டு இருக்கும் போது ஃபேமிலியோட என்ட்ரி வருதாங்க அப்படின்றதும் தெரியல. நாளைக்கு எபிசோட் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இன்னொரு முக்கியமான சீன், விஜய் குமரன் ரெண்டு பேரும் வந்து முறைச்சுக்கிற மாதிரி, நிவின் வந்து தடுத்து விடுற மாதிரி. அது வந்து இப்ப கொஞ்சம் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே வந்து குமரன் வந்து கோபத்தோட அடிச்சிட்டாரு. பட் இனிமே அவர் யோசிச்சு பார்த்தா அவருக்கு புரியும் எந்த அளவுக்கு அவர் காவேரி மேல லவ் வச்சிருக்காங்க. அங்க இருக்க காவேரியோட ஃபேமிலியுமே எவ்வளவு லவ் பண்ணி எல்லாருக்கும் பார்த்து ஒன்னு ஒன்னா செஞ்சாங்க. ஈவன் குமரனுடைய அவருடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அது எல்லாமே குமரன் கண் கூட பார்த்திருக்காங்க. பட் அவருக்கு வந்து அந்த சடனா அந்த டைம்ல அவர் வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு. அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் பண்ணது சரின்னு மட்டும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் அடிக்கும் போது எனக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அவர் ரியலைஸ் பண்ற மாதிரி காமிக்கணும். அண்ட் அந்த பிளேஸ் ஆஃப் சீன் பக்கத்துல வந்து அந்த ட்ரக் இருக்கிறது மேபி அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணி போற மாதிரி இருக்கலாம். அதை தடுத்து தான் விஜய் வந்து குமரன் மேல கோவப்படுற மாதிரி அந்த சீன் வருது போல. எல்லாருமே கேட்டோம், குமரன் வந்து அடிக்கிறாருன்னா விஜய் வந்து சமாதானப்படுத்த தானே ட்ரை பண்ணுவாரு, ஏன் முறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து இன்னைக்கே அடி வாங்கிட்டாரு விஜய் குமரன் கிட்ட இருந்தா, அவரால் எதுவுமே பேச முடியல. பட் ஃபேமிலியே காலி பண்ணி போகும்போது கண்டிப்பா அவர் சும்மா இருக்க மாட்டாரு, தடுத்து தான் நிறுத்துவாரு. அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே இருப்பாங்க போல அவுட் ஹவுஸ்லயே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விஜய் மேல இருக்க அந்த தாட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி அவர் கரண்டா
என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு அப்படின்றது புரிய வரும். மேபி இதை வந்து நிவின் வந்து சொல்வாரோ, நிவின் சொன்னால் மட்டும்தான் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும். ஏன்னா நிவின் கிட்ட எல்லா உண்மைகளுமே அவர் சொல்லிட்டாரு, கான்ட்ராக்ட் மேரேஜ், பட் இப்போ காவேரி இல்லாமல் என்னால் லைஃப்பை லீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ விஜய் தடுத்து நிறுத்த, அதுக்கப்புறம் தாத்தா ஏதாவது பேசி சால்வ் பண்ணி அப்புறம் தான் இவங்க அவுட் ஹவுஸ்லேயே ஸ்டே பண்ண ஒத்துக்கிறாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இப்படி தான் வந்து அப்கமிங் ட்ராக் மூவ் ஆக போகுது. 2-3 நாளைக்கு ரொம்ப எமோஷனலாக போகும். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சரியாகி சீக்கிரமே அவங்களுடைய ரீயூனியன் வரணும். பட் ரீயூனியன் எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு நம்மளால் எபிசோட்ஸ் பார்த்தா மட்டும்தான் கெஸ் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக பிரவீன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு பிரித்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்லாரும் கேட்கறதே அது ஒரு கேள்வி தான், லாங் செப்பரேஷனா இல்லை ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். எனக்கு தெரிஞ்சு லாங் செப்பரேஷன் வைக்க மாட்டாங்க. அதே பேட்டர்ன், ஏன்னா பிகேல அதை தான் ஃபாலோ பண்ணாங்க, அதே பேட்டர்னை எங்கேயுமே வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. என்னுடைய கேள்வி, சித்தப்பாவை பார்த்ததுக்கப்புறம் வெண்ணிலா என்ன ஆனாங்க? வெண்ணிலா வந்து குணமாற மாதிரி காட்ட போகிறாங்களா? ஸோ அவங்களுடைய இனிமே அவங்களுடைய கேரக்டரைசேஷன் பாசிட்டிவாக மூவ் பண்ண போகிறாங்களா இல்லை நெகட்டிவாக மூவ் பண்ண போகிறாங்களா? அவங்களுக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னு காவேரி கூட கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது என்ன ஃபேஸாக இருக்கும்? அது மாதிரி ஏகப்பட்ட கதை கலங்கள் வந்து மகாநதியில் குவிஞ்சு கிடக்கு. ஸோ அப்கமிங்கில் பல சம்பவங்கள், நிறைய ட்விஸ்ட்டு டர்ன்ஸு, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து எப்படி சொல்கிறது, ஒரு லவ் ட்ராக் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த பிரிவுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அழகாக தான் காமிப்பாங்க. எப்பவுமே லைஃப் வந்து எல்லாருக்குமே அப்படியே ஸ்மூத்தாகவே போயிட்டு இருக்காது. அதே மாதிரி தான் வீக்காவுமே சேர்ந்து இருக்க மாதிரியே காமிச்சா எப்படி? அவங்களுக்கும் லைஃப்ல மேடுகள் பள்ளங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணி எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி எப்படி அவங்க 2 பேரும் ரீயூனியன் ஆகிறாங்க அப்படின்றது தான் அப்கமிங் ஸ்டோரி லைனாக இருக்க போகுது. என்னுடைய ஆசை சீக்கிரமே தாத்தா மூலமா விஜய் என்னெல்லாம் இவ்வளோ நாளாக பண்ணாரு, ஐ மீன் நான் காவேரிக்காக சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு கொடைக்கானல் பிளான் பண்ணது, ஆஃபீஸில் எம்டி ஆகணும்னு பிளான் பண்ணது, இது எல்லாத்தையும் ஹோல் ஃபேமிலிக்குமே வந்து காவேரி முன்னாடி அவர் வந்து தெரிவிக்கணும் அப்படின்றது தான் ஆசையாக இருக்குது. அதுக்கான ஸ்பேஸ் எப்போ கிடைக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.